வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். வளர்ச்சி என்பது எல்லோரும் எதிர்பார்க்கின்ற விரும்புகின்ற ஒரு காரியம். குழந்தை வளர வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு வர வேண்டும் என பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதே குழந்தை அறிவிலும் பண்பிலும் வளர வேண்டும் எனவும் பெற்றோர் எதிர்பார்க்கிறார்கள். வியாபாரம் வளர வேண்டும், என் வருமானம் உயர வேண்டும் என எல்லோரும் விரும்புகின்றார்கள். ஒரு செடியை நட்டு வைத்தால் தினமும் அதை பார்க்கிறோம், வளரும் பொழுது சந்தோஷம் அடைகிறோம். வளர்ச்சி என்பது அனைவருக்குமே சந்தோஷத்தை, உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவரும் நம்மில் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார் என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கின்றோம்? 2 பேதுரு 3:18 இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகின்ற அறிவிலும் வளருங்கள் என வாசிக்கின்றோம். பேதுரு தன் கடிதங்களில் ஆண்டவருக்குள் வளருவதை முக்கியப்படுத்துகிறார். அந்நாட்களில் நிறைய கள்ள உபதேசங்கள் பெருகி இருந்ததால் அதிலிருந்து காத்து கொள்ள ஆன்மீக வளர்ச்சி அவசியம் என்பதை முக்கியப்படுத்துகின்றார். பவுலும் பிலிப்பியர் 3:7-8 கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவரை அறிவதே எனக்கு முக்கியம், அதற்காக எதையும் இழக்க ஆயத்தம் என்கின்றார். ஆண்டவரை புரிந்து கொள்வதில் வளர வேண்டும். ஆன்மீக வளர்ச்சியில் சமநிலை காணப்பட வேண்டும். சரீரத்தில் காது மட்டும் வளர்ந்தால் அது சரியான வளர்ச்சி அல்ல. ஆன்மீகத்திலும் 3 காரியங்களில் நம் வளர்ச்சி சமநிலையில் காணப்பட வேண்டும். முதலாவது, வேத அறிவில் வளர்ச்சி. ஜீவனுள்ள வல்லமையுள்ள ஆண்டவரின் வார்த்தைகள் நம் கரத்தில் உள்ளது. பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் ஜனங்கள் தம் வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்த்தார். ஏசாயா 1:3 அவருடைய அங்கலாய்ப்பை நாம் பார்க்க முடியும். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கின்றது. அப்போஸ்தலர் 17:11 பெரேயா பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் என பார்க்கின்றோம். வேதத்தை கிரமமாக கற்றுக்கொள்ள என்ன முயற்சி செய்கின்றோம்? இன்று வேதாகம விளக்க உரை, ஆய்வு வேதாகம் என பல வேதாகமங்கள், விளக்க உரைகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் உள்ளன. எத்தனை பேரிடம் இவைகள் உண்டு? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தை பற்றி கூறும்போது மார்ட்டின் லூத்தர் இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பையும் நீதியாகுதலையும் முன்வைத்து நம்பி இன்று நான் இந்த போர்க்களத்தில் நிற்கிறேன் என்றார். ஆனால் இன்று பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு மட்டும் விசுவாசத்தை பயன்படுத்த உபதேசம். அன்பானவர்களே, ஆண்டவருக்குள் வளர வேத அறிவு அவசியம். அதை வேதத்தில் இருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும். வேத அறிவில் வளர முயற்சி செய்வோம். வார்த்தைகளின் விளக்கங்களை இந்த நாளின் சூழ்நிலைகளோடு சரியாக புரிந்து கொள்ள ஒப்பிட்டு பார்க்க ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. நாளையும் இதை குறித்து நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கு இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.